என் அன்பு குழந்தையே, இன்று இப்போது எனதெந்த அதிர்ஷ்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் பிராப்தத்தை அடைந்திருக்கிறாய் அல்லவா? நீதான் என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளை. ஆம் தங்கமே, இந்த நாளை எனதிந்த அதிர்ஷ்ட நாளாக நினைத்துக்கொள். இந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக நான் மாற்றித் தருகின்றேன். இன்று இரவு முடிவிற்குள் ஒரு அதிர்ஷ்டமான செய்தி, நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரச் செய்கின்றேன். இந்த நாளில் என்னுடைய வாக்கு பொய்க்காது, நம்பிக்கேள். நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி காட்டுகின்றேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துயர்களையெல்லாம் சொல்லி, உனக்கு இனி உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதையும் சொல்லி தெளிவாக என்னிடம் வேண்டுதல் வைத்து விட்டாய். அந்த வேண்டுதல்களுக்கான பதில்களை நான் தருகின்றேன், கேள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உன்னை ஏணி போல படிப்படியாக உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து கொண்டு வருகின்றேன். நீ இப்போது 2 படிகள் தான் ஏறியுள்ளாய். இன்னும் மேலே மேலே ஏற நிறைய படிகளும் நிறைய காலகட்டங்களும் இருக்கின்றது. எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை கண்மணி. சந்தோஷங்கள், சுப நிகழ்வுகள், ஆசீர்வாதங்கள் என்று எல்லாமே இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக போகின்றது. இனி உன்னுடைய வாழ்வில் பல திருப்பங்களையும் பல காலகட்டங்களையும் நீ காணப்போகின்றாய். அவற்றையெல்லாம் நீ தாண்டித்தான் வர வேண்டும். ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகின்றாய் என்றால் அதில் மேலும் நீ என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர, நடந்து முடிந்தவற்றை பற்றியும் தவறாக நடந்தவற்றையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்காதே. நிச்சயமாக உன்னுடைய குழப்பங்களும் கேள்விகளும் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு பதிலை நான் கொடுப்பேன். உனக்கான ஒரு நல்வழியை நான் காட்டுவேன். சர்வ நிச்சயமாக நீ உயரத்தான் போகின்றாய். ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா? நீ வைரக்கல் கண்மணி. உன்னை சரியான வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே உனக்கு இவற்றையெல்லாம் செய்து வருகின்றேன். நீ இந்த பெருமாளின் உயிர் பிள்ளை. அதனால் தான் கூறுகின்றேன், நீ எதற்கும் அஞ்சாதே. எப்பொழுது நீ பெருமாளே என்று அழைத்து என்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய காலடியை எடுத்து வைத்து விட்டாயோ, அப்போதே உன்னுடைய கர்ம வினைகள் கரையும் காலம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்ட காலங்கள் கைகோர்த்து விட்டது. எல்லாமும் இப்போது சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கின்றது. எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் சர்வ நிச்சயமாக உனக்கான நாள். என்னை பார்க்க என்னுடைய ஆலயம் வா. உன்னுடைய எதிர்கால வாழ்விற்கான நல்லதொரு பதிலும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதங்களை நீ உணரும் ஒரு சில நிகழ்வுகளும் உனக்கு நடக்கும். சர்வ நிச்சயமாக என்னுடைய ஆலயத்தில் என்னை நீ உணர்வாய். மெய்சிலிர்த்து போகும் அனுபவம் கிடைக்கும். எப்பொழுதும் போல இதுவும் சாதாரண வாக்கென்று நினைத்து விடாதே. இது அதிர்ஷ்ட வாக்கு. சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழந்தையே, என்னை நீ எந்த உருவத்தில் பார்க்க நினைக்கின்றாயோ அதே உருவத்தில் உனக்கு நான் காட்சி தருவேன். என்னை அடைக்கலமாக அடைந்து விட்டால் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் நான் சுமப்பேன். உன்னுடைய உடல், மனம், செய்கைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து என்னை மனதார நினைத்தாயானால் துன்பத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் போதே உன்னுடைய வேண்டுதல்களில் பாதி நிறைவேறிவிடும். இவையெல்லாம் என்னுடைய பிள்ளையான உனக்கு நான் தரும் சத்திய வாக்கு. என்று நீ என்னை பெருமாளே என்று அழைத்து என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விட்டாயோ, அன்று முதலே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பே. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து உன்னை பாதுகாப்பேன். எந்தவித தீய சக்திகளும் உன்னை அண்டாமல் உனக்கு துணை நிற்பேன். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன். என்னுடைய அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பு உன்னை மூடி மறைத்து வைத்திருப்பதால் தான் புயலால் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது. அதனால் நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் உன் அப்பா நான் இருப்பேன். அழகும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். ஆனால் அன்பும் பாசமும் மட்டும்தான் என் பிள்ளைகளை மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவை. அதனால் எல்லா உறவுகளுடனும் நீ அன்பாக இரு. உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் கடந்து போய்கொண்டே இரு. எப்போதும் எதை நினைத்தும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மனதை இலகுவாக வைத்துக்கொண்டு நல்லது மட்டுமே உன் சிந்தனையில் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் செல்லமே, உன் மனம் போலவே நீ நினைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன். இனி நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு நான் உனக்கு துணையாக வரப்போகின்றேன். இன்று நடக்குமா, எப்படியாவது நடந்துவிடக் கூடாதா என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தை விரைவிலேயே உனக்கு சந்தோஷமாக முடித்து கொடுக்க போகின்றேன். நடப்பதையெல்லாம் பார்த்து நீ ஆனந்தமடையப் போகின்றாய். உடனே என்னிடம் ஓடி வந்து நன்றி சொல்வாய். உனக்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கோபத்தையும் கண்ணீரையும் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள். என் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உன் கர்மாவின் தீவிரத்தையும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் பாவத்தையும் நீ அனுபவித்த நாட்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகின்றது. அது உன்னை படுத்தும் பாட்டை என்னால் பொறுக்க முடியவில்லை. அது உன்னை கஷ்டப்படுத்தியதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைக்க நான் புறப்பட்டு விட்டேன். இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். இனி ஒருபோதும் நீ கண் கலங்க அவசியமில்லாமல் அனைத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன். எனக்காக நீங்கள் செய்து கொடுக்க மாட்டீர்களா என்று நீ கேட்டதை சுகமாக நான் முடித்துத் தரப் போகின்றேன். இனி நானே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நான் தீர்க்கப் போகின்றேன். நீ சிந்திய கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் என அனைத்தும் முடிவிற்கு வரப்போகின்றது. உனக்கான இன்ப அதிர்ச்சியை கொடுத்து உனக்கு கஷ்டங்களை தரும் நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்றித் தரப்போகின்றேன். சந்தோஷம்தானே என் செல்லமே? நம்பிக்கையோடு இரு.